திரைசேரியிலிருந்து 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவு மூன்றாம் தரப்பொன்றின் கைக்கு சென்றமை தொடர்பான விசாரணைகளுக்காக திரைசேரி மற்றும் நிதி அமைச்சின் செயலாளரான கலாநிதி ஹர்ஷண சூரிய பெரும இன்று மதியம் 1 மணிக்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் முன்னிலையாக உள்ளார். திரைசேரியினால் மேற்கொள்ளப்படவிருந்த 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான வெளிநாட்டு கடன் கொடுப்பன ஒன்று உரிய தரப்புக்கு செல்லாமல் சந்தேகத்திற்கிடமான முறையில் வேறொரு மூன்றாம் தரப்பொன்றின் கைக்கு சென்றுள்ளது. இது ஒரு பாரிய சைபர் தாக்குதலாக இருக்கலாம் என பலத்த சந்தேகம் எழுந்துள்ள நிலையிலேயே இது குறித்த விசாரணைகளுக்காக நிதி அமைச்சின் செயலாளர் அழைக்கப்பட்டுள்ளார். அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் விடுத்த இந்த அழைப்பை ஏற்று ஏப்ரல் 30 அதாவது இன்று குழுவின் முன்னிலையாக உள்ளார். இதற்கு முன்னர் கடிதம் மூலம் சமூகமளிக்க முடியாது என திரைசேரி செயலாளர் கலாநிதி ஹர்ஷண சூரிய பெரும உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் இந்த விவகாரத்தின் தீவிரம் காரணமாக அவர் இன்று மதியம் 1 மணிக்கு குழுவின் முன் ஆஜராக உள்ளார். நாட்டின் நிதி மேலாண்மையிலும் சைபர் பாதுகாப்பிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரம் தொடர்பில் இன்றைய அமர்வில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. நிதி எவ்வாறு திசை திருப்பப்பட்டது, பாதுகாப்பு குறைபாடுகள் எங்கு நிகழ்ந்தன என்பது குறித்த பல முக்கிய தகவல்கள் இதன் மூலம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.